இஷ்யூ தான் அங்க இருந்து காலி பண்ணீங்க. இப்ப வீடியோ இருக்கு. இப்ப சமூக வளத்திலே சும்மா அதிகமா தாக்கு இருக்கு. அது சம்பந்தம் என்ன சொல்ல வருவீங்க? ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹேக் பண்ணி தாக்கிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். நம்ம வந்து ஃபீல் பண்ணணும். ஒரு நியூஸ் வந்தோம்னா அது உண்மையா பொய்யான்ற ஒரு எந்த ஒரு ஆதாரமும் இல்லாம அதை பத்தி அலசி ஆராயம வந்து வேற வேலை இல்லாம கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம பதில் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. ஒரு விஷயத்த சரியா விசாரிக்காம இமீடியட்டா ஒருத்தரை வந்து புடிச்சு ஹேக் பண்ணி தாக்கிருக்காங்க. ஆக்சுவலா அவங்க பண்ணதுதான் சமூக குற்றம். இவங்க சொல்ற கணக்குப்படி பார்த்தா அவங்க இஷ்யூ மேல சொன்னாங்க. நாங்க வீட்டை காலி பண்ணது செப்டம்பர்ல. மேக்கும் செப்டம்பருக்கும் நடுவுல எத்தனை மாசம் இருக்கு? அந்த வீட்டுல வச்சுதான் எங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு. அதுக்கப்புறம் அத்தனை நாள் நாங்க அந்த வீட்டுல இருந்திருக்கோம். அப்புறம் நாங்களே அந்த இஷ்யூ ஆகி அதை காலி பண்ணணும். அரசியல் ரீதியான இந்த மாதிரியான அவதூறுகள் வந்து தொடர்ந்து இருந்துட்டுதான் இருக்கு. அரசியலுக்கு வந்த நாள்ல இருந்தே என்னால இப்படிதான் வன்முறை வந்து தொடுத்துட்டு இருக்கிறாங்க. உண்மை குடும்பத்தை பத்தியே அசிங்கமாக பேசுறது, அந்த மாதிரியான விஷயங்கள், அப்புறம் என்னை பத்தியே தவறுதலான முறையில இது பண்றதுன்ற மாதிரி தொடர்ந்து இருந்துட்டுதான். எந்த லைட்ல வந்து நான் டெஸ்ட் போட்டு என் வீட்டு வாசல் வெளில வர்றது உங்களுக்கு அது யார் லைட்ல என்ன வீட்டுள்ள வந்தாங்க என் காரிடார்ல நடந்து நடந்ததுதானே. அவங்களுக்கு தெரியும்ல, நம்ம சமூகத்துல வந்து ஒரு ஆண் வந்து அந்த மாதிரி வந்த உடனே இமீடியட்டா ஒண்ணு அவங்க டிரான்ஸ்ஜெண்டர் நினைச்சுப்பாங்க. அப்படி நினைச்சு அடுத்த செகண்ட் டிரான்ஸ்ஜெண்டர் தான் இவன் திருடுவான், இவன் பிரச்சனை பண்ணுவான்னு நினைச்சு உடனே எந்த கேள்வியுமே கேட்காம அவங்க மேல வந்து வயலண்ட் ஆக்ட் இதெல்லாம் வந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலா செஞ்சாங்க. உண்மையை சொல்லணும்னா இல்ல அந்த வீடியோல எந்த ஒரு கேமராவும் இல்ல. அந்த மாதிரி அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்களா நீங்க? அது நிறைய இருக்கு அந்த வீடியோல. கேமரா கிடையாது, ஷூட் மாதிரி தெரியல, அது ரியலா நடந்த மாதிரி எல்லாம் புகார் வைக்கிறேன். ஷூட்னே சொல்ல, ஷூட் சம்பந்தப்பட்ட வீடியோன்னு சொல்றேன். அது ஷூட் கிடையாது. ஷூட்டுக்காக ஒரு டெஸ்ட் வீடியோ எடுக்கிறதுக்காக நாங்க ட்ரை பண்ணோம். சோ அப்ப நான் வந்து மதுரையில இருந்ததுனால என்ன அவரே ஷூட் பண்ணி அனுப்ப சொன்னேன். சோ அது ஒரு கிட்டத்தட்ட சொல்லணும். அப்ப எங்க 2 பேருக்கு நிச்சயம் இருந்தது. எங்களுக்கு கல்யாணம் ஆகாத அந்த டைம். அந்த வீட்டுல ஆக்சுவலா நான் தான் குடியிருந்தேன்.